முதியோருக்கு எதிரான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட நாம் கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா? அதனுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன? விவரங்கள் என்ன மாரிச்சாமி? தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முதியோர் மையங்களை அமைக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் நாட்டில் முதியோர்களுக்கு எதிராக கொள்ளை சம்பவங்கள் நடப்பது அதிகரித்து வருகிறது என தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அரியக்லாட் ஆகியோர் கொண்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக முதியோருக்காக அமைக்கப்பட்டுள்ள மையங்களிலும் அடிப்படை வசதிகள் முறையாக வழங்கப்படுவதில்லை, முதியோர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக வழக்கில் ஒன்றிய அரசின் சமூக நலத்துறையின் முதன்மை செயலர், அதாவது மத்திய அரசின் சமூக நலத்துறை முதன்மை செயலர், தமிழக அரசின் சமூக நலத்துறை முதன்மை செயலர் ஆகியோரை தாமாக முன்வந்து எதிர்மனுதாரராக நீதிபதிகள் சேர்த்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுபோக தேசிய முதியோர் மையங்களை அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் தமிழகத்தில் வயதானவர்களை பேருந்து நிலையங்கள், சாலை ஓரங்கள் போன்ற இடங்களில் அவர்களது பிள்ளைகளும் உறவினர்களும் தனியே விட்டு செல்லும் நிலை அதிகரித்துள்ளது. சுகாதார குறைபாடுகள் ஏற்படுகிறது. தேசிய முதியோர் மையங்களை அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முறையாக அமைக்கப்படவில்லை. அது அமைக்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார் வழக்கு தொடுத்த கே ரமேஷ் என்பவர். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அரியக்லாட் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் வயதானவர்களை குறிவைத்து கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது, முதியோருக்காக அமைக்கப்பட்டுள்ள மையங்களிலும் அடிப்படை வசதிகள் முறையாகவில்லை, ஆகவே முதியோர்களை பாதுகாப்பது அரசின் கடமை போன்ற கருத்துக்களை தெரிவித்து இந்த வழக்கை மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு 2 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.